ஹாய் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவிகே விஜய் அவர்கள் வந்து வேட்பாளர் அறிமுக விழால இருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அது மட்டும் இல்லாம இளைஞர்கள், அதாவது யூத் அஜெண்டா வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருக்காரு. அது என்னென்னங்கிறத ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னா, அவர் வந்து 2 கான்ஸ்டியூஷன் அசம்பிளில நிக்க போறாரு. ஓகேவா? எலெக்ஷனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெரம்பூர், இன்னொன்று வந்து ட்ரிச்சி ஈஸ்ட்ல நிக்கிறாரு. நாங்க சர்ச் பண்ணி பார்த்தோம், ரெண்டு இடத்துல நிக்கலாமா கூடாதான்னு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 அதுபடி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கவே ஒருத்தர் 2 தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலாம். ரெண்டுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நிக்க கூடாது. அதே மாதிரி 2லயுமே வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கவே ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிடணும். ரிசைன் பண்ணிடணும். ஆமா, 2லயுமே ஜெயிச்சுட்டாங்கன்னா ஒரு தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிடணும். 1ல இருந்துக்கலாம். அந்த ரிசைன் பண்ற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பை எலெக்ஷன் வரும். அப்படிதான் வந்து பண்ண இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்கன்னா, ஜெயலலிதா அம்மா அவங்க 2016ல, அப்புறம் கருணாநிதி அவர் பல டைம் அந்த மாதிரி இருக்காராம். ஓகே, நிறைய டைம் அந்த மாதிரி. நம்ம பிஎம் நரேந்திர மோடி அவர் 2014ல, ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா 2019 லோக்சபா தேர்தலில். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா மக்களே? ஸோ விஜய் வந்து 2 தொகுதியில நிக்க போறாங்க. சரிங்களா? சரி வாங்க. இது பெரம்பூர், திருச்சி ஈஸ்ட், திருச்சி கிழக்கு. ஸோ யூத் அஜெண்டா இன்னைக்கு வெளியிட்டு இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வேட்பாளர் அறிமுக விழால மக்களுக்கான வேட்பாளர்கள் இல்லையா, காப்பாளர்களாம். அப்படி வந்து சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒண்ணு, ஸ்கூல் காலேஜஸ்ல வந்து போதைப் பொருள் தடுப்பு சட்டம் கொண்டு வர்றது, அமெண்ட் பண்றதுக்கு சொல்லியிருக்காரு. சுத்தமா இருக்கக்கூடாது. இல்ல சொல்லியிருக்காரு. போதைப் பொருள் தடுப்பு சட்டம், அதாவது எவ்வளோ போதைப் பொருள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர்றது எல்லாமே மேக்சிமம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தடுக்கிறது. அப்புறம் ஸ்கூல் காலேஜஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா அதுக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வராம தடுக்கிறது, அந்த மாதிரிலாம். ஆமா, இப்ப அவங்க டார்கெட் பண்றது ஸ்கூல் காலேஜ் பசங்க தானே, டீனேஜ்ல இருக்கிறவங்க தானே சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிடுறாங்க. படம் பார்த்திருக்கோம் நம்ம. அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் அங்க இருந்தே ஸ்டாப் பண்றதுக்கு வராது. ஏன் பான் குட்காவும் அப்படித்தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல. அத வந்து இது பண்றதுக்கு வேண்டி போதைப் பொருள் தடுப்பு சட்டம் மன்றங்கள் ஆரம்பிச்சு சமூக விழிப்புணர்வு கொடுத்து ஒரே அடியா ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கறத ஸ்டார்ட் சொல்லியிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா கல்வி உத்தரவாத திட்டமா, அதாவது 12th இருந்து PhD வரைக்கும் படிக்க போறவங்களுக்கு வந்து 20 lakhs, அதாவது கொலாட்ரல் ஃப்ரீ லோனா, பிணையம் இல்லாமல் லோன். பிணையம்னா ஐ திங்க் அது வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப போய் நம்ம பேங்க்லயோ இல்ல வேற எங்கேயோ போய் பினான்சியல் லோன் கேட்டோம்னா ஒரு ஷூரிட்டி ஒன்று கேட்பாங்கல்ல, அந்த ஷூரிட்டி இல்லாம 20 lakhs லோன். அப் டு 20 lakhs வரைக்கும். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பத்தி அவர் சொல்லல. அப்பனா இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் இல்லாம கூட போகலாம். அதெல்லாம் 20 lakhs லோன் PhD வரைக்குமே பண்ணலாம். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட், அதாவது அரசு வேலையை வந்து உறுதி செய்யணும்டா. அரசு வேலை நல்ல உறுதியான வேலை தானே கவர்மெண்ட். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற குறைகளை வந்து அகற்றிட்டு அனைத்து மாநில அரசு பணியிடங்களுக்கும் நிலையான ஆட்சேர்ப்பு கால அட்டவணை உருவாக்கப்படும். அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அரசுல இருக்க அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நிறைய இடத்துல வந்து காலி பணியிடங்கள் இருக்கு அரசு சொல்றாங்கல்ல, அதை வந்து இருக்கக்கூடாது. எந்த இடத்துல எல்லாம் அந்த ஆள் இல்லாம இருக்காங்களோ அது எல்லாத்துலயுமே கரெக்டான அதுக்கு வந்து தமிழ்நாடு, அதாவது TRATA, தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட். இத வந்து கொண்டு வராராம். ஆமா, இந்த இயர் ஆள் இல்லாம இருக்கக்கூடாது, எல்லா இதுலயும் வந்து ஆள் இருக்கணும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா TNPSC, TNEB, இந்த எலக்ட்ரிக்கல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தாமதமெல்லாம் இருக்கக்கூடாது. அதேதான் சேம் லைக் அந்த ஆக்ட் மாதிரியே தான் இதுவும். தாமதம்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டான ஆட்சேர்ப்பை கரெக்டான டைம் கொடுத்து அந்த டைமுக்குள்ள எக்ஸாம் முடிச்சு ஃபில் பண்ணிடணும் அந்த பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ VAO அப்படின்னு இருக்காருன்னா அதுக்கு உண்டான போட்டிகளை எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நடத்தி முடிச்சு அந்த இடத்துல ஃபில் பண்ணி முடிச்சிடணும். ஓகே, அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து சீக்கிரமா ஃபில் பண்ணணும். இப்போ ஆமா, அந்த இடத்துல VAO ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி VAO இல்லாட்டி அந்த இடத்துல ஒரு பொசிஷன் இல்லாட்டி தாமதப்படவுள்ள சில வேலைகள் நடக்க வேண்டிய வேலை எல்லாமே என்ன போயிடும். ஸோ அதை வந்து இனிமேல் ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து above 29 அவங்க வேலையில்லா பட்டதாரிகளுக்கு கிராஜுவேஷன் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4,000,
டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 2500 வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காரு கொடுக்கறதுக்கு. கொடுக்காம அதாவது வேலை எதுக்குன்னா அந்த 4000 2500 வந்து சும்மா கொடுக்கறது இல்ல, அதை வச்சு அவங்க வேலையை தேடணும், வேலை தேடணும், தேடுறதுக்கு குடுக்கறது. அது இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏடிஎம்கே பண்ணும்போது அவருமே சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வேலையில்லா பட்டதாரி. வேலையில்லா பட்டதாரிகள். ஆனா இவரும் அதே மாதிரி தான், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதை வச்சு வேலையை தேடுங்க, சர்ச் பண்ணுங்க. இவரும் வந்து ஆனா இவர் வந்து above 29 இயர்ஸ். ஆமா, 29 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மட்டும். above 29 இயர்ஸ் யாரு வேலை தேடுவா? above 29க்கு பிலோ இருக்கிறவங்க தானே வேலை தேடுவாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். 29 வரைக்கும் ஒருத்தன் வேலைக்கு போகாம எப்படி இருப்பான்? 29 தான் கல்யாணம் பண்ணுவான், அது வரைக்கும் வேலை தேடாமையா இருக்க போறான். above 29ன்னா அங்க யார் வருவா? மேபி above 29 24 ஆங்கறத நான் மேபி நான் தப்பா குறிச்சிட்டேன்னு என்னன்னு தெரியல. இல்ல நீங்க அது கரெக்ட்டா தான சொன்னீங்க, above 24 29. இத ஒரு நிமிஷம் செக் பண்ணுடா, அத செக் பண்ணு. யூத் ஏஜென்ட் ஆஃப் டிவி கேன் போடு. யூத்ன்றது 29 பிலோ தான். கிராஜுவேஷன் முடிச்சவனா கொடுக்க மாட்டாங்க. 29 இயர்ஸ் above தான் மேல்பட்டவர்களுக்கு தான் சொல்லிருக்காங்க, இருக்கிறவங்க கிடையாது. அத வச்சிட்டு வேலை தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி வேலை தேடணும், அந்த கிடைக்காத பட்சத்துல அந்த காசு வரும். அதாவது என்ன ஸ்ட்ரகிள், இந்த 4-5 வருஷம் தேடுறீங்க, ஓகேவா? 4-5 வருஷம் தேடுறீங்க, அப்ப நம்ம கிட்ட காசு இருக்குமோ இல்லையோ, நம்மள சர்ச் பண்ண முடியுமோ இல்லையோ தெரியல. அந்த டைம்ல அந்த காசு கிடைச்சதுன்னா ஒரு சர்ச் பண்றதுக்கு நம்மளுக்கு கிடையாது. ஒரு டிகிரி முடிக்கிறேன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா உன்னால ஒரு 2-3 வருஷம் கூட வேலையை வந்து பாத்தீங்கன்னா தேடிக்க முடியாது. அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ நீ டிகிரி முடிச்ச உடனே ஒரு காசு கொடுக்குறாங்கன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா லேசி தான் பண்ணும். டிகிரி முடிச்ச உடனே தான் இந்த மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூஸ் நடக்குது, ஓகேவா? பிரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்தையுமே நடக்குது. ஸோ அதுலயுமே நிறைய பேர் வேலை கிடைச்சு போறாங்க. அதுலயும் வேலை கிடைக்காம வெளியில வர்றவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் தேடணும்ல. இப்போ உடனே காசு கொடுத்துன்னு வச்சுக்கவே, டிகிரி முடிக்கிற இந்த மாசமா கையில 4000 வருதுன்னா நீ வந்துட்டு பாத்தீங்கன்னா போய் வேலை அவ்வளோலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீப்பா போய் தேட மாட்டேன். 4000 வருதுன்னா 4000 வச்சுக்கிட்டு உனக்கு அப்போதைக்கு அது போதுமானதா இருக்கும். புரிஞ்சுதா? ஓகேவா? அப்போதைக்கு அவனோட செலவுக்கு அது போதுமானதா இருக்கும். ஒரு மேரேஜ் அந்த ஒரு ஏஜ்க்கு வந்து வராது, சரிங்களா? அந்த டைம்ல நம்மளுக்கு கொடுத்து பாத்தீங்கன்னா அப்போ தேடி நம்மளோட லைஃப் பாத்தீங்கன்னா முடிஞ்சு எப்போ நம்ம அந்த ஒரு ஏர்னிங் லெவலுக்கு வர்றது என்னோட 29 வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி, ஓகேவா? 29ன்றப்ப மேக்சிமம் எல்லாரும் வேலை கிடைச்சிக்கிறோம். அப்படியும் வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்காக வந்து கொடுக்குறாங்க. நீ சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்க ஒரு ஃபேமிலி நெக்ஸ்ட் லெவல் போவாங்கல்ல. ஸோ அந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4000 ரூபா 2500 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டா இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டா இருக்கும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி நெருக்கடிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போகாம அவங்களோட பேஷனோ அவங்களுக்கு பிடிச்ச வேலைக்கோ போறதுக்காக அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி உங்களோட? இது மேபி வந்துட்டு பாத்தீங்கன்னா உடனே கொடுத்தா வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய காஸ்ட் ஆகும். 29 அபோவ்ன்றப்போ ரொம்ப காஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம். நான் ஒரு கர்நாடகா வச்சோன்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னா அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் எங்களுக்கு டிகிரி முடிச்சு டிப்ளமோ முடிச்சுட்டு என்ன இயர்னு எல்லாம் கிடையாது, இந்த 29 இயர்ஸ் ஏஜ் லிமிட் எல்லாம் கிடையாது. எப்போ நம்ம டிகிரி கம்ப்ளீட் பண்ணுவோம் அந்த நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ற ஒரு 3 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காசு வரும். உனக்கு டிகிரி முடிச்சு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காசு வரும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இப்ப கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா உனக்கு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு காசு கொடுக்குறான்றப்போ என்ன தெரியுமா நடக்கும்? இப்போ நமக்கு 3 வருஷம் காசு வரும்ல, 3 வருஷம் வரைக்கும் இருக்கும். 3 வருஷத்துக்கு அப்புறம் வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஜாலியா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இது நடக்க கூடாது. என்னன்னா இப்ப வேலை தேடுறதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வில்லேஜ்ல தான் இருப்போம். சரி, ஓகே ஓகே. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இப்ப சென்னைன்றப்ப சென்னை சிட்டிக்கு வரணும், ஓகேங்களா? அப்ப நம்ம வீட்ல இருந்து அந்த அமௌண்ட் கொடுக்க முடியுமான்றது தெரியல. கவர்மெண்ட் அது இது இருக்கும்போது மந்த்லி ஒரு 5000 அந்த அளவுக்கு. இப்ப பெங்களூர்னே வச்சுக்கோங்க, பெங்களூர்லயே ஒர்க் தேட வருவாங்கல்ல, சென்னையில படிச்சாலுமே இங்க எவ்வளவு இருக்கு பிஜி? 6000 இருக்கு. 3000 வச்சு தேட முடியுமா? வீட்டுல பாத்தீங்கன்னா மினிமம் 6000 கொடுத்தாலும் அவங்க ஃபுட் செலவு அதிகம் போயிடும் இல்லையா? நான் அந்த ஒரு இதுலதான் சொன்னேன். அதுக்கு நான் கொடுக்கறது வந்து ஓவராலா கொடுக்க முடியாது, அவன் கொடுக்கறது தானே கொடுப்பான். ரெண்டுமே இருக்கு, ஓகேவா? சோ திட்டம் கொண்டு வரும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல வந்து கெயினும் இருக்கு, லாஸும் இருக்கு. சொல்ல முடியாது. அவர் வந்து அவரோட அஜெண்டாவை கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். நம்மளோட இதுதான் அது. ஓகே, அடுத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நமது வேலை வாய்ப்பு, ஓகேவா? ஸோ இது என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருக்குன்னா ஸோ அந்த ப்ரைவேட் கம்பெனி 75% அப்போ தமிழ் எம்ப்ளாயீஸ் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டில இருந்து 2.5%, அவங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்ல இருந்து 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மானியம் டிஸ்கவுண்ட். ஸோ ஆனால் தமிழன்ஸும் தமிழ்
பேசுறவங்களும் இருக்கணும் 75% இருக்கணும். ஆமா. சோ இது வந்து மேபி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வெளியில போறத வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணும் இல்லையா, அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு அங்கேயே இருப்பாங்க இங்க இல்லையா, இருக்கவங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும், நிறைய வேலை வாய்ப்பும் கிடைக்கும் இல்லையா. ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா இது விடுறா, இது வந்து பெரம்பூர் அதனால இருக்கேன். இது வந்து இன்டர்ன்ஷிப். ஓகே. காலேஜஸ் முடிஞ்சவங்க. ஓ ஓகே. இந்த டிகிரி முடிக்கும்போது ஃபைனல் இயர் இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணுவாங்களா, சோ அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நல்லது, இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா எந்த பக்கமும் சில கம்பெனிஸ்ல தராங்க இன்டர்ன்ஷிப் எல்லாம், சில கம்பெனிஸ்ல ஆமா. இப்போ முடிச்சதும் இன்டர்ன்ஷிப்க்கு நிறைய பிரைவேட் கம்பெனி தேடி போறதுக்கு சொல்லிருக்காங்க. கவர்மெண்ட் பிரைவேட் எல்லாம் ஜாயின் பண்ணி இன்டர்ன்ஷிப்புக்கு மாதிரி தான் பிளான் பண்ணி கவர்மெண்ட் இதுலயுமே நம்ம நல்ல ஒரு இன்டர்ன்ஷிப்னா முக்கியமா என்னது இன்டர்ன்ஷிப்னா இப்போ நம்ம காலேஜ் முடிச்சிட்டு போயிட்டு அந்த ஒர்க்க பத்தி நம்ம ஒரு 3 months பண்றது. நீங்க பண்ணீங்கல்ல அந்த ஒர்க்க நான் 3 months பண்றேன். டைரக்டா ஒரு கம்பெனிலே போயிட்டு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற மாதிரி. ஸ்காலர்ஷிப் இன்டர்ன்ஷிப்ல உனக்கு வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ், ஒரு இடத்துல அமௌண்ட் கொடுப்பாங்க, அது கொடுக்க மாட்டாங்க. அதுல காசு வரும், கொடுப்பாங்கடா. டிபெண்ட்ஸ். இவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க, இவங்களுக்கு காசு தரல. கம்பெனி மேல டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இன்டர்ன்ஷிப். ஆனா இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அரசு தனியார் தொழில் நிறுவனங்களோட ஜாயின் பண்ணி கவர்மெண்ட் பிரைவேட் எல்லா இடத்துலயும் இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க. அது நல்லதுதான். எல்லா பக்கம் பிரைவேட்ல தான் இன்டர்ன்ஷிப் இருக்கும், கவர்மெண்ட்ல இருக்காது. ஓகே, இருக்காது, நம்மளுக்கு தெரியாது இருக்குமான்னு. அது வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் மக்கள் சேவை நண்பர், அதாவது வேலையே இல்லாம இருப்பாங்கல்ல, கண்டிப்பா அப்படி இருக்க கூடாது. கண்டிப்பா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வேலையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஒரு இது சொல்லியிருக்காரு, ஒரு அஜெண்டா. ஓகே. அவர்கள் வசிப்பிடத்தில் பக்கத்திலேயே வேலை வாய்ப்பை உருவாக்கப்படும். ஓகே ஓகே. அந்த சர்க்கிள்குள்ளேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா வேலையை உருவாக்கி கொடுத்துருவாங்க. ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படைப்பாளி தொழில் முனைவோர் திட்டம், அதாவது தமிழ்நாடோட ட்ரெடிஷன் பொருளாதாரம் எல்லாத்தையுமே வேர்ல்டு வைட் கொண்டு போறதுக்கு இந்த படைப்பாளர் தொழில் முனைவோர் திட்டம், அதுக்குன்னு தனியா செட் ஆஃப் பீப்புள்ஸ் அசைன் பண்ணி எல்லாம் பிளான் பண்ண போறாங்க. அதாவது வேர்ல்ட் வைடா தெரியணும் தமிழோட ட்ரெடிஷனல் பாரம்பரிய பொருளாதார கல்ச்சர்ஸ் வந்துட்டு எல்லாமே தெரியப்படுத்துகிறாள். சோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இளைஞருக்காக அஜெண்டா கொடுத்திருக்காரு. அதாவது உமன்ஸுக்கு அஜெண்டா தனியா கொடுத்துட்டாரு, ஃபார்மர்ஸுக்கு கொடுத்துட்டாரு, இப்ப வந்து யூத்ஸுக்கு கொடுத்திருக்காரு. வரப்போற கேம்பெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு தனியா, மீனவர்களுக்கு தனியா, நெசவாளர்களுக்கு தனியான்னு ஒவ்வொன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஜஸ்ட் பாத்தீங்கன்னா யூத்ஸ் அவங்களுக்கு அஜெண்டா. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, ஸோ ஒவ்வொருத்தங்க இன்னொருத்தங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னார் பார்த்தியா, போதைப் பொருள் தடுப்பு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சொல்லியிருந்தாங்க, ஏடிஎம்கேவும் சொல்லியிருந்தாங்க. ஏடிஎம்கே ஆன்டி ட்ரக் ஃபோர்ஸ் ஏடிஎம்கே சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே வருது. மேபி வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்றாங்களா, இல்ல ஒருத்தங்க இன்னொருத்தவங்களை பார்த்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை நம்ம அடிச்சுட்டு நல்லா இருக்கும்னு வந்து காப்பி அடிக்கிறாங்களா அப்படின்றதான் தெரியல. ஓகேவா? தெரியல. அதான் சொல்றல, இன்னமும் ஒரு கட்சி சுத்தமா வெளியிடல, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொடுத்து முடிச்சது பின்னாடி அவங்களும் வரலாம், சொல்ல முடியாது. சொல்லலாம், நீங்க எல்லாம் 2500, 3000, 4000 வரைக்கும் கொடுக்குறீங்களா, நான் 7000 கொடுக்குறேன். நீ வந்து ஃப்ரிட்ஜ் கொடுக்குறியா, நான் வாஷிங் மிஷின் கொடுக்குறேன். கண்டிப்பா வாஷிங் மிஷின் வரும். ஒரு சர்க்குலர் போயிட்டு இருந்துச்சுடா சோசியல் மீடியா, எல்இடி டிவி குடுக்கறதா. எல்இடி டிவி இப்ப எல்லாரும் நார்மல் டிவி வச்சிருப்பாங்க. அந்த நாள்ல வந்து நார்மல் டிவி, இப்ப எல்இடி டிவி. இல்ல எல்லார் வீட்லயும் டிவி இருக்குது. இப்ப எல்இடி டிவி எதுக்கு தெரியல, கொடுப்பாங்க. காசு இருக்கும், கொடுப்பாங்க. சரி, ஓகே. பாத்தீங்கன்னா தலைவர் அவ்வளவுதான் மக்களே இன்னைக்கான வீடியோ. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க டிஸ்கஸ் பண்ணதுல ஏதாச்சும் வந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுக்கு எந்த புரிதல் இருந்துச்சு, இல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேற என்ன திட்டங்கள்லாம் வந்துட்டு வச்சிருக்காரு, இல்ல நாங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா கூட அதையும் வந்து நம்ம கமெண்ட்ல போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஎம்கே இன்னும் ரிலீஸ் பண்ணல, ரிலீஸ் பண்ணதும் அதுவுமே டச் பேஸ் பண்ணிடுவோம் நாங்க. டிஎம்கே கடைசில தான் பாத்தீங்கன்னா இன்னும் 20 சம்திங் ஏதோ வாக்குறுதிகள் இருக்கு. 20 இல்லவா, இன்னும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. பாக்கலாம் என்ன கொண்டு வர போறாரு, எப்படி கொண்டு வர போறாரு. எல்லாரும் இவ்வளவு கொண்டு வராங்க, எங்க இருந்து காசு வருதுன்னு வேற தெரியல. மேபி அவரோட ஓன் காசா என்னமோ தெரியல. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை டிங் டாங் பண்ணிருங்க.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுங்க. நாங்க சொன்னதுல மேபி ஏதாவது ரிசர்ச் பண்ணதுல ராங்கா இருக்கலாம், நீங்க போடுங்க, அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை. பை மக்களே.